ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுதி நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். எல்லாம் எழுதி நிற்க ஆண்டவரை கர்த்தரை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நதியோடு துதிங்க. என்ன ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். 8வது மாதத்தை கர்த்தர் நம்முடைய கிருபையாய் கொடுத்திருக்கிறதுக்காக எல்லா கரங்களை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை கனப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்க்கரங்களை ஸ்தோத்திரம், வாய்க்கரங்களை கரங்களை கட்டி நல்ல விடுதலையா கரங்களை கட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா நம்முடைய தேவன் பெரியவர் வாழ இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை கட்டி பாடலை பாடி நல்ல உற்சாகமாக நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதிக்கலாம். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, நீங்க இல்லாத ஒரு நிமிடம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, நீங்க இல்லாம ஒரு நிமிடம் கூட என்னால எல்லா கையை தட்டி வாழ என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் தேவனே, என்னை தாங்கி நடத்தும் இயேசுவே, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் பேசும் பேச்சுகளெல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே, என்னை வாழ வைக்கும் என்னை வாழ வைக்கும் என்னை தாங்கி நடத்தும் தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் போட்ட தேவனே, தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் போட்ட தேவனே, தவறினான் கீழே விழுந்த போது, தவறினான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை வாழ வைக்கும் தேவனே, என்னை தாங்கி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு. கண்ணீரில் நான் இழந்த போது கண்ணீரில் துடைத்தறிந்த தேவனே, கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரில் துடைத்தறிந்த தேவனே, கரண்டிலே நின்ற எந்த வாழ்வு, கரண்டிலே நின்ற எந்த வாழ்வு,
ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தி என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் மிக உற்சாகமாய் என்னை வாழ வைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை வாழ வைக்கும் தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினி நடக்கும் போது உடனே வருகை. சொல்லுமா, போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிற அவர்களோடு அக்கினி நடக்கும் போது உடனே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. சொல்லுமா, உணர்ந்து பாடுவோம். நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு
தூக்கி நிறுத்துகிறார். அப்பதான் நம்ம தலையை உயர்த்துவா, அப்பதான் நம்ம தலையை நிமிர பண்ணுவா. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நீ எந்த ஏரியில எந்த சூழ்நிலையில நீ கலங்கி போனாயோ அவ்வளவுதானா? இந்த பிரச்சனைக்கு முடிவே வராதா? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? முடிவு வர போகிறது. கர்த்தர் 8ஆம் மாதத்துல உன் காரியத்தை வைக்கப்பட்ட மாதிரிதான் உன் காரியம் கைக்குடி வர வந்தது. உன் காரியம் கைக்குடி வர வந்தது. 8ஆம் மாதத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கர்த்தர் அப்படியே செய்தா. அது உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டா. கர்த்தர் செய்ய மாட்டா. எல்லா காரியத்தை நீ எதுக்காக ஜெபித்தாயோ, எதுக்காக நீ கண்ணீர் செய்தாயோ, தேவ சமூகத்துல நீ கண்ணீர் விட்டாயோ, அந்த கண்ணீருக்கு பலன் இல்லை. மகளே நீ கலங்காத, நீ தெரியாது. கர்த்தர் உன்னை நீக்கி நிறுத்த மாட்டார். நீ முழுகி போக மாட்டேன், நீ அழிந்து போக மாட்டேன். அநேகர் முன்னாக கர்த்தரை நான் வைத்து கர்த்தர் அழகு பார்க்கிற தேவன், உன்னை அழகு பார்க்கிற தேவன் ஒரு நாள் உன்னை கைவிடுங்கல்ல, ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டான். சந்தேகம் வேண்டாம். என் ஜபத்துக்கு ஏன் பலன் வரல? நான் எவ்வளோ தண்ணி படிக்கிறேன், நான் எவ்வளோ உபத்திரம் படிக்கிறேன், யாருக்கு தெரியல என்று நீ சொல்லாத. கர்த்தன் அறிவிலிருந்து கண்ணீர் தொடைத்து கொண்டிருக்கிறார். வேறு அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். எப்படி அழைச்சல் அறிந்திருக்கிறார். ஓ ரவல சகல வல 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 வலவா நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் கர்த்தர் எல்லாம் மாற்றி போடுகிறார். கர்த்தர் எல்லாம் மாற்றி போடுகிறார். கர்த்தர் எல்லாம் மாற்றி போடுகிறார். கடங்காத கிடையாது. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய வருகிறார். ஓர சகல வல 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 வலவா அக்கினியே தேவனுடைய இந்த பாடல் பாடும்போது உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வரப்போகிறது, ஒரு வல்லமை வரப்போகிறது. அந்த உங்களுக்கு கட்டி வைத்துக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் உறக்கப்பட போகிறது. கர்த்தர் அக்கினி அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது எந்தெந்த தீய சக்திகள் உங்களுடைய காரியத்தை தடையா வைத்துக்கிறோ அந்த தடையில கர்த்தர் ஒட்டை தெரியுமாங்க. கர்த்தர் ஒட்டை தெரியுமாங்க சொல்லுவோம். எனக்கு ரோதமாக, என் குடும்பத்துக்கு ரோதமாக, என் பிள்ளைக்கு ரோதமாக, என் கணவன் மனைவிக்கு ரோதமாக எழுதி போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்தோடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தை கூடாரத்தை விட்டு எங்கள் சரீரத்தை விட்டு பாதாள பாய்களை எடுக்கிறார்கள். எல்லாம் பயப்படுத்துகிற ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகள் இன்னும் நடக்குமோ, ஏது நடக்குமோ, எதுவுமே நடக்காது. கர்த்தர் பாதுகாப்பான், கர்த்தர் பாதுகாப்பான், கர்த்தர் நடத்துவான். நீ பயப்படாது, நீ பயப்படாது. உன்னைய கலங்காது இருப்பதாக. கர்த்தரோடு உயர்த்த போகிறான். அக்கினியை கடந்து வந்தோம். Thank you.
அவர் கனப்படுத்தி கத்தர்களை வைத்து போவார். கத்த எந்த சூழ்நிலை விலகவே மாட்டார். எந்த பிரச்சனை மத்தியில் கத்தவர்களுக்கு விலகவே மாட்டார். நீ முழுகி போவதில்லை, நீ அழிந்து போவதில்லை. கத்தம் தலையை உயர்த்தி 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 கத்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். கத்தருடைய விடுதலைக்க போகிறார். எந்த பிரச்சனை குறித்து இதுக்கு ஒரு முடிவு வராத நினைக்கிறாயோ அந்த பிரச்சனைக்கு தான் முடிவு வரப்போகுது, ஜெயம் வரப்போகுது. கத்தர் அற்புதம் செய்வார். காரிய கை கூட வரப்பட போகுதா, காரிய கை கூட வரப்போகுது. உன் ஜெயமாக மாற்ற போகிறார். அந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அந்த காரியத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அநேகர் முன்பாக கத்தர் உங்களை எண்ணி உயர்த்தி ஆஸ்வதிக்க போறார். சத்துடைய குறிகள், சத்துடைய வல்லமைகள் எல்லாம் கத்தர் உங்களை உயர்த்தி கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏசப்பா, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக அநேக சத்துடைய போராட்டங்கள், அநேகருடைய கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆராதனை வேலையில குடும்பங்களை கெட்ட கிழவர்கள், கெட்ட சொப்பனங்கள், இருள் லாவிகள், சட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன்னை பயப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தால் ஏசப்பால் எடுத்து போடுகிறார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆவி உன்னத்தை விலகிறது. பயப்பட்ட ஒரு ஆவி அது இயேசுவின் நாமத்தில் தெரிவிக்கிறார்கள். ஓர சகரமர சிகிரி வர 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 தேவ மகிமை, தேவ பிரசனம், தேவ அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள, வாலி பிள்ளைகள, சகோதர சகோதர மேல மூடி மறைப்பீராக. கூடாரத்தை மூடி மறைப்பீராக. அவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல மூடி மறைக்க வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே வந்துட்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க.
அன்றைய நாம மையப்படட்டும். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. ஊழியக்கார மறுத்து நீங்க இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்காக நாங்கள் எல்லா கலையும் தண்ணி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 8வது மாதத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் போல ஊழியர்கள் சபை ஆராதனைகள் கூட்டங்கள் நடக்க நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. திங்கட்கிழமை விக்டோரி சுரேஷ் அவங்க வீட்டில் வீட்டு சபைகள் இருக்கும். புதன்கிழமை வேத பாடம் இருக்கும். வியாழக்கிழமை ரோஹித் கஸ்தூரி அவங்க வீட்டில் வீட்டு சபைகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் வீட்டு சபைக்கூடாக இருக்கும். அல்லேலூயா. எங்களுக்காக வந்து நீங்கள் ஜெபிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஊழியங்கள் ஆராதனைகள் சபை கூட்டங்கள் நடக்கும். வருகிற வாரங்களில் கர்த்தர் அருமையான ஜான் ரவி எஸ்தர் அவர்களுக்கு சீமந்தம் வைத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை அவங்க வீட்டில் வைத்திருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதை கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபையாய் இயற்கை ஆசாதமாய் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபசத்திலே ஜெபத்தோடு கூட நீங்கள் செயல்படும்படி நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அதற்காக ஜெபிப்போம். தகப்பனே, ஆண்டவரே மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு நடக்கிற அந்த சீமந்த ஆண்டவரே ஸ்தோத்திர ஜெபத்தை நீர் ஆசீர்வதி தாரும். தேவையை சந்தி குறைகளை நிறைவாக்கும். கர்த்தர் அற்புதமாய் நடத்தி தாரும். உடைய காலங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் மகிமையான காலத்தை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படி காரணத்தை நாம் வரவேற்போம். அந்த அருமையான பிஷப் ராஜாவை கரங்களுக்கு வரவேற்போம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை கூட்டிச் சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு ஸ்தோத்திரம். அழைத்ததான பேராயர் டேவிட் பாண்டியனை அவர்களுக்கு, பேராயர் மக்களாரிட்ட அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 5 காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, நமக்கு ஆலயத்தில் ஒரு ஏசி, 4 ஏசி வேணும். ஆனால் ஒரு ஏசியாவது இந்த மாதத்தில் நமக்கு வேணும். இல்லையா? ஒரு ஏசியாவது மாட்டி வைக்க வேண்டும். இதற்கு ஸ்தோத்திரம். இந்த சைடெல்லாம் அடைச்சிட்டு ஒரு ஏசியாவது நம்ம வாங்கி வைக்கணும். 4 ஏசி வேணும். ஆனால் ஒரு ஏசியாவது இந்த மாதத்தில் வைக்கணும். கர்த்தர் அதற்காக கிரியை செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு நாமே தடையாக இருக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதின்னு சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் அர்ப்பணித்து செய்யலாம். 2வது ஜெப குறிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஆத்துமாக்கள் நம்ம ஆராதனைக்கு வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நிறைய ஆத்துமாக்கள் வரணும். புதிய ஆத்துமாக்கள், பின்வாங்கி போன ஆத்துமாக்கள்லாம் வரணும். ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கணும். 3வதாக ஜெப குறிப்பு, அடுத்த மாசத்துல ஒரு நற்செய்தி சுகமளிப்பு விடுதலை பெருவிழா வைக்க இருக்கிறோம். இங்கே ஒரு நாள், அங்கே ஒரு நாள், தைலாபுரம் ஒரு நாள், மாடம்பாக்கம் ஒரு நாள். இது மாடம்பாக்கம் சபை, அது தைலாபுரம் சபை. இங்கே ஒரு நாள், அங்கே ஒரு நாள் நம்ம வைக்கணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிறவர் ரொம்ப ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு கையை இருப்பார், தோத்திரம் அவ்வளோதான். நோய் போயிடும், பேய் போயிடும், தீய சக்தி போயிடும், செய்வனை உடஞ்சிடும். அப்படி ஒரு பவரான மனிதன்.
வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு, வெளிநாட்டுல பிரசங்கம் பண்ண போயிருக்கிறாரு. ஒரு மாசம் முடிச்சுட்டு இன்னும் வந்துடணும்னு போயிருக்கிறாரு. இந்த விடுதலையெல்லாம் பார்த்த உடனே அவங்க இங்கே அனுப்பல. 2 வருஷம் அங்கேயே வச்சுக்கிட்டாங்க, வெளிநாட்டிலே வச்சுட்டாங்க. இந்த வருஷம் வந்திருக்கிறார். அவர் பேர் பால். அவர் இங்க வரப்போறாரு. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அன்னைக்கு பெரிய விடுதலை கிடைக்கும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஆனால் அவர் நிறைய சொல்றாங்க, சில மேஜிக்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் மேஜிக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். சும்மா சாதாரணமாக தான் ஜெபம் பண்ணுறாரு. அற்புதங்கள் திரளாய் நடக்கிறது. ஆண்டவர் அவரை கொண்டு வர நம்மிடத்திலே வாசல்களை திறந்திருக்கிறார். அவர் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி 10 மடங்கு அவருடைய சபை பெருசு, ரொம்ப பெருசு, நவீனமயமாக்கப்பட்ட ரெக்கார்டிங்கோட அந்த சபை நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மாடபாக சபைக்கும் வரணும், தைலாபுரம் சபைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்துக் கொள்கிறேன். 4வதாக ஸ்தோத்திரம், என் கையில் ஒரு பத்திரிகை இருக்கிறது, சாரோனியின் கடிதம் என்ற செய்தித்தாள் இருக்கிறது. எல்லாரும் போகும்போது ஒவ்வொரு செய்தித்தாள் வாங்கிட்டு போயிருங்க. நீங்களும் படிங்க, மற்றவர்களையும் படிக்க வைங்க. 2 வேலை. ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் எல்லாத்தையும் படிங்க, மற்றவர்களையும் அதை படிக்க வைங்க. ஒரு ஆளையாவது படிக்க வைங்க. இந்த ஊழியத்தை செய்யுங்க.